திருப்பூர் கர்மசாமி, நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் தடங்கள் இருக்காது, நல்லாக்கி தரணும், என் பையங்களுக்கும் நல்ல வழிகாட்டணும்னு கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவி 2 பேர். வாங்க. இல்லறம் என்பது அல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்னார். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பார்த்துக்கிட்டு தொழில் இடம் சம்பந்தமாக கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கு. அவைகளெல்லாம் நான் சரி பண்ணி உங்களுடைய கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். ஒரு பையனுடைய வாழ்வுக்கு தெளிவான வழிகாட்டி தொழிலையும் உருவாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தாடா, உன் கடன் தீர்ந்தாச்சு, சாமிட்ட கருணை பிறந்தாச்சு, வெற்றியாகுது. உங்க அப்பா விட்டு இடம் என்னாச்சு? இந்த வெற்றியாக்கி தரப்போ. கர்மசாமிக்கு சாமி, என் வீட்டில் ஒரு குழந்தை உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. என்ன பேருடா அவன் பேரு? என்ன பேரு? அத்விக் நித்தின். உன் பேர் என்ன பேரு? அவர் பேர் என்ன பேரு? வா டேய் வா, உட்கார். உட்காந்து காலை கொண்டாட. சரி உட்காரலாம். மனம் மூளை சம்பந்தமான வளர்ச்சியில் குறை இருக்குப்பா. மருத்துவத்தால் தெரபிகளால் சரியாகும். 3 வருஷ காலத்தில் முழு மனித நிலைமையாக ஆயிடுவான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரியாயிடுவான். அதனால் நீங்கள் ஆயுள் காலம் முழுக்க இப்படி தான் இருக்குங்கிற பயத்தில் தான் என்னைய பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. நான் இங்கே சாமியை பார்க்க வந்தியா, டாக்டரை பார்க்க வந்தியா? இந்தாம்மா, 3 வருஷத்தில் இவனை தெளிவாக்கி தரேன். பக்கத்தில் வா. நல்லா மகளே. கர்மசாமிக்கு நாங்கள் பார்க்குற தொழிலையும் தடைகள் இருக்கு, எங்க பணம் தோந்தமாகவும் நஷ்டம் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா? என்னடா தொழில் பார்க்குறீங்க? கால் விட்டுவாங்க. யார்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க? எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க? எதுக்காக? கண்ண மூடு. இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் போக முடியும். ஆனால் அவன் மூலமாக நிச்சயமாக போக முடியாது. கால் விட்டுவா. இங்கே இருக்கிற தொழிலையே உனக்கு வளப்படுத்தி தரணுமா, இல்லாட்ட வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா? பக்கத்தில் வா. 90 நாட்களுக்கு பிறகு வெளியே செல்வாய். அதுக்கு வேண்டிய வழிகள் கிடைக்கும். அந்த பொம்பளை மூலமாக நடக்காது, கர்மசாமி மூலமாக நடக்கும். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு காங்கேயா பாட்டாலே புத்தி சொன்னார். காங்கேயத்தில் ஸ்பெஷலிஸ்ட் என்னெல்லாம்? தேங்காய். வேற என்னெல்லாம் ஸ்பெஷல்? அரிசி ரொம்ப முக்கியம்ல. காங்கேய அரிசி தான் இருக்கிறதே முழுமையாக நெல்லை அவிய வைத்து காய வைத்து எடுக்கப்பட்ட அரிசி. அதனால் அந்த அரிசி சாப்பிட்றவங்க சக்தி உடையவங்கன்னு சொல்லி தான் காங்கேய அரிசி ஃபேமஸ்ன்னு சொல்லுதாங்க. என்ன, இப்போ நம்ம கோயிலுக்கு கூட 2 போய் அரிசி வந்திருக்கு. கர்மசாமி, லாரி ஓட்டம் சரியில்லை, என் வீடும் சரியில்லை. கால் வந்துட்டு வரலாம். வந்துட்டியா? இன்னொரு தடவை கால் விடலாம, தொந்தி கரைஞ்சிரா போகுது. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்கப்பா, சாகு வரை விட மாட்டான் வைத்தியன், செத்தாலும் விட மாட்டான் சோசியன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளைக்கு கொடுக்குற மருந்தில் சரியாயிரும், நாளைய மறுநாள் கொடுக்குற மருந்தில் சரியாயிரும், சரியாயிரும் சரியாயிரும் சரியாயிரும். கடைசியில் மருந்து தான் சரியாகும், மருந்து தான் காலியாகும். ஆடு சுவாலி முடிச்சிடுவான். என்ன செய்ய? நாங்கள் பார்த்தோம், நடக்கலையே. இதுதான் விதியின் கையில் ஒப்படைத்து போயிடுவாங்க. அதை முன்னக்கூட்டி சொல்லக்கூடிய நிலைகள் அப்படி அமையலை. அதான் சாகு வரை விட மாட்டான் வைத்தியன், ஆனால் செத்தாலும் விட மாட்டான் நம்ம சோசியன். அந்த கிரகத்தால் தான் அங்கே நடந்துச்சு, அது இன்னும் உன் பிள்ளை வர தலைமுறை வர இருக்குடா அப்படி சொல்லி அவனுக்கு என்னத்தையாவது சொல்லி பணத்தை பிடுங்கிறதுக்கு என்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் செய்வாங்க. ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம்னா, ஒருத்த வீட்டுக்குள்ளே சொல்லியிருந்தேன், உங்கள் வீட்டுக்குள்ள ஆதியிலே ஒரு தெய்வம் இருந்துச்சு. உன் வீட்டுக்குள்ளே சொல்லலை, உதாரணத்துக்கு சொல்லுதேன். ஆதியிலே ஒரு தெய்வம் இருந்த ஸ்தலம், இந்த இடத்துல உன் பிள்ளை குட்டிகள் தளர்ந்து அருமையாக வளர்ந்து வாழும்பா வீட்டை கட்டினா நல்லா இருக்கான். இன்னொருத்த ஒரு வீட்டுக்கு இடத்த வாங்கிட்டு வீடெல்லாம் பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு நிலமட்டத்துக்கு கட்டிட்டு வந்தான்.
இந்த வீட்டில் நாங்கள் நல்லா இருக்கணும், கொஞ்சம் தடைகள் இருக்கலாம், நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டது ஏடான்னு கேட்குறேன் சாமின்னா. 24 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடம் இடுகாடாக இருந்துச்சு, ஆட்களை உள்ள பிறச்சி வச்சுருந்தாங்க. எப்படியோ அது இப்போ இடமாகி உனக்கு வீட்டு மனையாக வந்திருக்கு, அதில் நீ வீடு கட்டியிருக்க, அதனால் இந்த வீட்டை பற்றி எனக்கு சில விவரங்களை சொல்லதுக்கு உத்தரவு வரலப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இவன் சாமி சொல்ல மாட்டேக்காரன்னு சொல்லி இன்னொரு சாமிகிட்ட போய் கேட்டான். அந்த சாமி என்ன சொல்லுச்சுன்னா, எப்பேற்பட்ட ஆவியமும் நான் மாற்றிடுவேன்டா, வீட்டை கட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து வீட்டை கட்டி உட்கார வச்சிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா அவனுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. அப்போ அவனும் அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு என்னை சேர்த்து வந்தாங்க 1.25 வருஷம் கழிச்சு. அப்போ நான் சொன்னேன், வீடு கட்டி அந்த வீட்டில் அந்த இடத்துல இருக்காதீங்க, பிரேத உணர்வும் சில ஆத்மசக்தியுடைய உணர்வும் இருக்குது, உங்களுடைய உணர்வுகளை கெடுத்துரும் நரம்புகளை கெடுத்துரும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் ஏன் செய்யலைன்னு அந்த சாமி சொன்னார். அப்போ இந்த சாமி சொல்கிறது ஏன் கேட்கல? நம்பிக்கை இல்லை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டிய, இந்த குறி சொல்கிறவங்க இந்த சோசியம் சொல்கிறவங்க என்னத்தையாவது ஒன்று சொல்லி ஆளுக்கு சொல்லி என்ன செய்வாங்க, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வீடு போகிற வீடெல்லாம் பூமியில் ஒன்று இருக்கத்தான் செய்யும், மாற்ற முடியுமா? கால் விட்டு வரலாம், உட்கார், அவ்வளோதான் விஷயம். அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பு அம்சத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்ப்பா. சில மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு 24 ஆண்டுகளுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். சில பேர்கள் 12.25 ஆண்டுகள் கஷ்டப்படுவான், சில பேர்கள் 7.25 ஆண்டுகள் கஷ்டப்படுவான், சில பேர் 2.25 ஆண்டுகள் கஷ்டப்படுவான். இப்படி 3 விதமான பிரிவுகளை சார்ந்தது மனிதனுடைய கஷ்டகாலம். அதுக்கு பேர் சகட யோகம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் நல்லா இருப்பான், ஒரு நாள் தளர்ந்து போயிடுவான், ஒரு 10 நாட்கள் உயர்ந்து வருவான், 15ஆவது நாள் வந்து கீழே விழுந்துருவான். இதுக்கு பேர் சகட யோகம். இந்த சகட யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வு, ஒரு தாழ்வு, ஒரு உயர்வு, ஒரு தாழ்வு என்பது இருந்து கொண்டே இருப்பது இயல்பின் தன்மை. யோகம் மொத்தம் எத்தனைடா? ஜாதகத்தில் யோகம் எத்தனை? கஜகேசரி யோகம் தெரியுமா உனக்கு? பிதுர் யோகம் தெரியுமா? மத்திய யோகம் தெரியுமா? இப்போ 37 யோகங்கள் இருக்குது. இதில் சகட யோகம்னு இருக்கிறது தான் உனக்கு பிடிச்ச யோகம். சகட யோகம் என்று சொன்னாலே சக்கரம் என்று பொருள். சக்கரம்ங்கிறது வண்டிக்கு சக்கரம் இருக்கா, நீயும் வண்டி வச்சிருக்க. சக்கரத்தில் 24 போல் இருக்கும், ஒரு போல் மேலே இருக்கும், சுத்தும் போது மேலே இருக்கிற போல் என்ன செய்யும், கீழே வந்துடும். அப்போ வாழ்க்கை என்னும் சக்கரம் சகடை போன்றது. அந்த யோகத்தில் பிறந்த காரணத்தால் இதுவரை 9.25 ஆண்டுகள் மட்டும் இல்லை, நீ 36 ஆண்டுகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. ஒரு பக்கம் ஏற்றம், ஒரு பக்கம் தாழ்வு, ஒரு பக்கம் ஏற்றம், ஒரு பக்கம் தாழ்வு. நடக்கலையா? கால் வந்துட்டுவான். எல்லா விளக்கத்தையும் சொல்லாட்ட எந்த சாமியாலும் என்னை சரியாக்க முடியலன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடும். வருமா வராதா? வந்துடும். உண்மை இல்லையாப்பா? வந்துடும். அதனால இந்த சகட யோகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரம் மட்டும்தான். பெருமாளுடைய கையில் இருக்குமே சக்கரம், சக்கரபாணி அப்படி பேர் வைக்கும்ல, அந்த சுதர்சன சக்கரத்தை நாம் வழிபட்டு வந்து அவருடைய அவதாரங்களை வழிபட்டு வந்தோம் என்றால் நம்முடைய சகட யோகத்தினுடைய தாழ்வெல்லாம் நீங்கி அப்படி படிப்படியாக மென்மையாக உயர்ந்து விடுவோம். இதுக்காக இடமாற்றம் செய்வதோ பொருள் மாற்றம் செய்வதோ தவறானது. புரியுதா? எல்லா நிலைகளும் சரியாகிறதுக்கு நான் வழிபடி தரேன், நீ தைரியமாக இருக்கலாம், செலவில்லாமல் பண்ணிடலாம். மாற்றவே வேண்டாம், என்னுடைய வாக்கு. அதுக்கு மேல மாத்திக்கணும் உன் இஷ்டம் தான்ப்பா, மாத்த விட மாட்டேன். போ போயிட்டு கால் வந்துட்டுவான். பார்க்கடலில் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா. இதை ஏன் பாடுறேன்? அதான பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள புற்று இருந்து பாம்பு இருக்கக்கூடிய இடமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்படிதானே ஒரு கதை வந்திருக்கு, அப்படித்தானே ஒரு கதை வந்திருக்கு. அந்த பாம்பவை தன்னுடைய அணையாக கொண்டு பாயாக கொண்டு படுத்திருப்பவன் யார்? திருமால். ஆதிசேடன் என்னும் பாம்புக்கு மேல படுத்திருக்கிறது யாரு? திருமால் படுத்திருக்கிறார். அவர் கையில சுழறுகிற சக்கரம் என்னது? சுதர்சனம். அந்த சக்கரங்களை உன்னுடைய வீட்டின் 4 பக்கங்களிலே பதித்து அந்த தீய சக்தியை இழவிடாமல் ஆக்கி உன்னை வாழ வச்சு தாரேன்னா இந்த வெற்றி உண்டு.
இனிமேல் பணம் உனக்கு தங்கும், வருமானம் குறையாமல் காப்பேன். வாழ்க. ஆளு கொடுத்தா 2 ஆள் வந்தால் 2 ஆள் போடுறாங்களா? அந்த ஜன விஷயத்தை கொஞ்சம் மாற்றி தரேன், மெல்ல மெல்ல பார்ப்போம். அதை சும்மாவே நிற்கிது 2 மாதம் நீங்கள் வந்தாலும் சும்மாவே நிற்கிது. ஒரு வண்டி ஓடிச்சே சரி, அடுத்ததையும் ஓட வச்சிருந்தேன். சரி, அடுத்த வண்டியும் ஓட வச்சிருந்தேன்ப்பா, தைரியமா இருக்கு. ஓட வச்சிருவோம், வெற்றியாக்கி தரேன். மனம் குழம்பாம நிம்மதியா இருந்தா போதும். கர்மசாமிக்கு இப்ப என்னடா தேவை உனக்கு? இனிமே குடிக்க மாட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டியா? முடிவுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப இடையில குடிச்சியா? ஒரு நாள் அப்படி உண்மையிலே குடிக்கலையேப்பா. குடிக்க கூப்பிட்டாங்களே, நீ போகலையோ? சரி சரி, சும்மா இருந்து பார்த்து வந்துட்டேன். ஒரு முடி குடிச்சிருக்கலாம்ல, காலை வந்துட்டு வா. கர்மசாமிக்கு அவன் தான் தண்ணி குடிப்பான், நம்ம வெந்நீராவது குடிப்போம். என்ன இப்போ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டுக்கலாம். 2 வரம் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? 1. இன்னொன்று திருமணம். இதுவரை கடையை முடிக்கல, கண்ணை முடிக்கா. இடம் சம்பந்தமான விஷயத்தை 4 மாதத்தில் முடிச்சு தரேன். தை மாதத்துக்கு உட்பட திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு முடிவு தரேன். காலில் விட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா. இந்த கனியை வாங்கிட்டு போன பிறகு நீ குடிச்சிட்டேன்னு வச்சுக்கா, அடுத்து நான் எதுவுமே உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்தா, இனி குடிக்கக்கூடாது. என்னுடைய வாக்கை நீ காப்பாற்றி நீ கட்டுப்பட்டதனால் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருப்பாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்கியா? வாழும் வரை போராடு, அப்படி சத்தம் கேட்கு. ஏன் அந்த பாட்டு ஏன் கேட்குது? இதுவரை 3 ஆண்டு காலங்களாக இல்லற வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் பல வந்துருச்சு. என்ன அப்படி பிரிந்திருக்கக்கூடிய நிலைமைகள் கூட வந்து போனது உண்டு. இப்போ கர்மசாமியுடைய அருளால எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு அடுத்தாவது இந்த குடும்பத்தில் பொருளாலும் மனதாலும் அன்பாலும் மேன்மை வேண்டும். குடும்பத்தையும் நல்லாக்கி தரணும், தொழிலையும் நல்லாக்கி தரணும் கேட்குறேன். வேற என்ன வேணும்? கொஞ்சம் அங்கே தள்ளி இரு. அப்படி இரு, கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வா. நீ உட்காருடா. அது என்னம்மா, சாமி ஆட்டம் வருதா பேயாட்டம் வருதா? தன்னறியாம அப்படி அதால கழுத்துலேருந்து உடம்பெல்லாம் வலி எடுக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். நெஞ்சு அடைக்கிறது மாதிரி வந்த உடனே படபடப்பாயிரும். கண்ணடக்கு ஒரு ஆவியினுடைய பிரம்ம சக்தியால் இருக்குது. தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா. நீ உட்காந்துக்கா, நீ காலில் விட்டுவா. சாமி, இது இயற்கையாக எதுவும் வந்துருதா இல்லை யாராவது ஏவி விட்டாங்களா? எங்களுடைய பிரிவு பிரச்சனைக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு கற்பனை மாயை உன் உள்ளத்தில் ஓடுகிறது. உண்மையா? இன்னொருத்தரால் பாதிப்பாக்கி விட்டது உண்மைதான். அதனால் இன்னும் 3 முறை என்னை நீங்கள் சந்திக்கணும். 2 வரும் ஒன்று போல. 3ஆவது முறை இவ்வளோ சரி பண்ணி நான் வெற்றியாக்கி உன் கையில் ஒப்படைக்கிறேன். சரிண்ணா? கால் வந்துட்டுவாங்க, வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி இந்த கனியை வீட்டில் கொண்டு போய் அறுத்து புழிஞ்சு சாப்பிட்டுட்டு மேலாம் தேய்ச்சி குளிச்சுக்கா. இந்த கனியை என்னை நினைத்து நீ கும்பிட்டுக்கா. இன்னும் 3 முறை என்னைய பார்க்கணும். சரியாயிருவேன், வெற்றி ஆயிடுவேன். இல்லை, இடையிலேயே வரணும். சரியா? வந்துருங்க, போயிட்டான். நல்லா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு புதுக்கோட்டை காங்க வாங்க, விபூதி வாங்கிட்டு போயிருங்க. புதுக்கோட்டை பக்கத்தில் புதுக்கோட்டை. ஓம் இந்தப்பா பக்கத்தில் வாங்க. நினைத்தது நிறைவேறும், நிம்மதி கிடைக்கும். நடந்தாச்சு, வரலாம். அடுத்து பேசுவோம். இந்தாப்பா, இந்த வண்டி நல்லா ஓடும், கடன் தீரும், மனக்குழப்பங்கள் அகலும். சென்று வா. இது பிறகு மாலை வாங்கிட்டு போ. பிறகு அவசரப்பட்டுறாத. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? இல்லைங்க, வரேன், கூப்பிட்றேன். உனக்கு என்னப்பா வேணும்? கேட்டு வாங்கிக்கலாம். 1 வாரம் கேட்டுக்கலாம், மனம் குழம்பாம. அம்மா,
நெல் அப்படி என்ன வேண்டும்? ஆயுள் கண்டமில்லாம காப்பாய்த்தாரேன். பக்கத்துல வா. அந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த ஊர் எல்லையில வடபால நான் கருப்பசாமி இருப்பேன். மாரியம்மன் கோயில் இருக்காங்க. இந்தா வெற்றியாக்கி தரேன். ஆயுள் கண்டமில்லாம காப்பாற்றி தரேன். இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வாப்பா. வரலாம். பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. என்னப்பா பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? ஏன் அவைச்சது கல்யாணம் முடிச்சா நீங்கள் ஏற்றுக்கிட வேண்டியதானே? வேற ஜாதி பொண்ணு நாங்கள் ஏற்க மாட்டோம்ன்றீங்களோ? சாதிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? காலையில் கியாபி விஸ்வநாதத்தை பற்றி பேசுகிறேன்னு அவர் தான் எழுதினார். சாதி என்பது இடைப்போலி. இலக்கணத்தில் சா என்பதை புள்ளி வைத்து இடையிலே கா என்னும் எழுத்தை இணைக்கவும். போடுங்க பார்ப்போம். சா கா தீ. சாகா தீ. இந்த தீ மட்டும் என்ன செய்யாது? சாகவே செய்யாது இந்த நாட்டில். அதனால தான் அந்த காவை தூரெடுத்து அது சாதினே வச்சுக்கா, சாதிச்சு காணணும். உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை மாற்றி தரணும். அப்படி தானே? ஒருவேளை ஒரு ஐடியா பண்ணானே அவன் யாரையா கூட்டு ஓடின பிறகு மாற்றி தரணுமா, அதுக்கு முன்னாடி மாற்றி தரணுமா? அப்போ காலில் நிறுத்துவா. ஓடுற பிறகு மாற்றி என்ன செய்ய போகிறோம்? இந்தா 90 நாட்களுக்குள்ள அவன் மனசு மாறும். அவன் விரும்புகிற இடத்துல பகை வரும்னு உத்தரவாக இருக்குது. உங்கள் பகுதிக்கு கட்டுப்பட்டு வருவான். ஜெயிச்சு தரேன். அடுத்த வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார்க்கணும். வெட்டணும். தம்பி வா, வண்டி எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்போம். நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட முடியாது. ஊரை தாண்டி போனால் ஒரு குளமும் கம்மாய் தெரியுதே இருக்கா? அந்த கரையோரத்தில் ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கா? அதை தாண்டி அக்கறைக்கு போய்விட்டா சுடுகாடு தெரியுதே இருக்கா? காலில் விழுந்துட்டு வா. கொடுக்கலாமா? சரி. ஐப்பசி மாதம் லாரிக்கு புக் பண்ணி வாங்கிக்காடா. உனக்கு நல்ல ஓடும். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வெற்றியாக்கி நடத்தி தரேன். செகண்டாக எடுக்க போறியா? இந்தா பணமும் தாரேன், ஃபைனான்ஸும் தாரேன். என் பேரை போட்டுக்கா. எல்லாம் வெற்றிகரமாக ஓடும். வேறு என்ன செய்யணும்? சந்தோஷமாகட்டும். போ. கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி. பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி நல்ல காலில் விடலை, அறகுறை மனத்தோட விழுந்து வந்தேன். உன் மனசு முழுசா அங்கே போகலன்னு உத்தரவு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உனக்கு உரிமையான இடத்தின் டாக்குமெண்டெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட இருக்க. என்ன விஷயம்? அப்படியா? அடமானம். அதெல்லாம் உனக்கு பறிபோகாமல் காப்பாற்றித்தாரேன். உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருந்து என்னை தடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. அதனால இது ஒரு மனநிலையினுடைய பாதிப்பு. அந்த உணர்வலைகளை மாற்றி உனக்கு சிந்தனையை சரி பண்ணி தாரேன். தாயாருடைய அங்கத்தின் அடையாளத்தில் ஒரு சில மனவேதனையும் வலி வேதனையும் இருந்து கொண்டிருக்கும். இருக்கா? அதெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? அவன் எங்க இருக்கா? பணம் எவ்வளவு கொடுக்க அவளுக்கு? இல்ல நல்ல பேர் காது கேட்கல. 500 நீ கொடுத்தியா? பாத்தியால 1000 ரூபா அவ கேட்காடா. ஒரு காதுக்கு 500 ரூபா. நீ 500 ரூபா கொடுத்தா ஒரு காதுல தான் கேட்பானா, இந்த காதோட விட்டுருவானாம். 1000 ரூபா கொடுத்தா 2 காதலையும் கேட்டு அருமையா உங்க அம்மைக்கு தொண்டு செய்வோம்பா. கொடுப்பியாத்த கால் வந்துட்டுவான். பார்த்தியா? இப்படி பொண்டாட்டிக்கு உலகத்தில் எந்த பேருக்கு கிடைப்பான்? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வேதனைகள் இருக்கு. நம்ம ஒன்று சொல்லும்போது சிரிக்கும், அவன் நெஞ்சத்துக்குள்ளே எவ்வளோ துயரம் வச்சிருப்பான். அவன் மனநிலைகளை பக்குவப்படுத்தி குடும்பத்தோடு ஒத்து வாழ வச்சு தாரேன். வேற என்னடா செய்யணும்? இப்போ கொடுக்க கூடாடா. நீ நினைக்கிற விலைக்கு போகாது. தை மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கொடுறா. 5 லட்சம் ரூபா ஏற்றி தாரேன். போ. கருப்பசாமிக்கு அதே பொள்ளாச்சி திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு? பிள்ளை பேர் என்ன பேரு? கால் வந்துட்டுவாங்க. அண்ணே நல்ல பையன் தானா? நீ லேசா சிரிக்கிய. உங்க வீட்டை தாண்டி போது நிறைய தென்னை மரங்களா தெரியுத. அது என்ன அந்த தென்னை தோப்புகள் அந்த ஏரியாவில் நடக்கா நிறைய? ஒரு மாரியம்மன் கோயில் வருது முக்கில் இருக்கா? கால் வந்துட்டு வா. நான் பிள்ளைகிட்ட பேசுனீங்க.
மாப்பிள்ள வர மாட்டேங்கிறாரு. வாப்பா, உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளில் இருக்கக்கூடிய வேதனையை தீர்த்து தாரேன். அவன் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணப்பக்குவத்தில் இல்லை, வீணான குழப்பத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அவளுக்கு திருமணமான பிறகு 3 ஆண்டு தான் உயிரோடு இருப்பானா. அதனால் உங்கள் சொல்ல கேட்டு வாழ்ந்தால் 79 வயது வரை ஜீவனோடு இருப்பாள். அதனால் அவன் மனத்தை திருத்தி உங்கள்கிட்ட புண்ணியமாக ஒப்படைச்சா போதுங்கள. கால் வந்துட்டுவாங்க. கர்மதாமிக்கு மனசே வாமா, இந்தா உன் பிள்ளைகளுடைய உள்ளம் மாறும், உண்மையாக உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படும், நோய் இல்லாமல் வாழ வச்சு ஆயுள் கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரு. பேசவே முடியல சார். யாரு? பிள்ளைங்க அப்பா கண்டா இருக்குது. அப்பா கண்டா வெறுக்கு, இன்னும் ஒன்றாயிருவீங்க போங்க. கர்மதாமிக்கு கடன்கள் இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக வேற யாரும் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? பிள்ளைகள் சம்பந்தமாக யார் கேட்டா? வேலைக்கு சம்பந்தமாக நீங்க கால் வந்துட்டுவாங்க. என்ன வேணும்? வீடு பக்கத்தில் இடத்தோட சேர்ந்து இருக்கா, தனியாக இருக்கா? நீங்க பார்த்துருக்க வீடு புரியல. கண்ணை முடுங்க, அந்த இடத்த நான் பார்க்கட்டும். அந்த இடம் விருத்தியான இடம் தான்ப்பா, வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல வாரிசுகள் தலைக்கும், குடும்பம் உயரும். கால் வந்துட்டு வரலாம். வேற என்ன வேணும்? வீட்டை வாங்கிக்காங்க. தொழில் அக்டோபர்லேருந்து வெற்றிகரமாக நடக்கும். நிம்மதியாக இருங்க, வெற்றி வந்துடுங்க. ஆமாம், அங்கே பக்கத்தில் எதுவும் தர்கா இருக்கா? எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்? அதுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பா? அம்மா அப்பா வீட்டு பக்கத்தாடி இருக்குது. அம்மா அப்பா வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர். நான் கேட்குற கேள்விக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது, பின்னால் பேசுவோம். போயிட்டோம். நல்லா. கர்மதாமிக்கு அப்படியா? சேலம் எல்லை, சேலம். நமஸ்காரம். நான் எடுத்த அந்த கான்ட்ராக்ட்லாம் நல்லா ஓடுதாடா? சரி, இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் ஒன்று பேச்சுவார்த்தைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், அடிச்சு தட்டுமா? அதில் எத்தனை கோடி வரும்? எனக்கு எவ்வளோடா தருவேன்? புழுனிப்பேன், எனக்கு தான் ஒன்றுமே தெரியல இதுவரை. கால் வந்துட்டு வா. ஹலோ தம்பி, எல்லாம் இருக்கியா? என்ன படிக்கிறேன்? வெரி குட், நல்லா வந்துடுவோம். அதெல்லாம் நான் படிப்பான், தைரியமாக இருங்க. இந்த கான்ட்ராக்ட் உனக்கே வாங்கி தந்துடுறேன். 2 பேரும் போட்டி இருக்கு, அதை ஜெயித்து உனக்கே அடிச்சு தரேன். வேற என்ன வேணும்? கண்ணமுடு. உன்னிட வரக்கூடிய பணியாளர்கள் வந்து அத்தனை பேரும் உனக்கு கட்டுப்பட்டு வெகு விரைவில் உனக்கு புகழ் வாங்கி தருவாங்க. அவங்களுக்கு நீ வஞ்சகம் இல்லாமல் நடத்துக்கா மகனே. இந்தா செல்வம் பெருகும், இன்னும் 2 வீடு கட்டி மலர்வாய். என்ன நல்லா இப்போதைக்கு நடக்காதுடா தம்பி, 3 மாதம் கழித்து பாரு, அதை நான் ஜெயிச்சு தரேன். போயிட்டு வா. 3 மாதம் கழித்து தான் அதை பற்றி பேசவே முடியும். இல்லைன்னா நீ சொன்னாலும் எனக்கு காது கேட்காம போயிடும். போயிட்டு வாங்க.